மேக்ஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்ப்போம். இது சாப்டர் 3 டிக்னாமெட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். இது உங்கள் புக்கில் பக்கம் 116 இருக்குது. நிறுவுக tan θ + sec θ - 1 by tan θ - sec θ + 1 equal to 1 + sin θ by cos θ. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் 1ங்கிற மதிப்பு என்னென்ன வேல்யூஸ்க்கு வரும்னு பார்த்துக்கிடுவோம். sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1, sec ஸ்கொயர் θ - tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1, cosecant ஸ்கொயர் θ - cot ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1. இப்போது இந்த இடத்துல -1ங்கிற இடத்துல இந்த tan θ sec θ வர்ற மாதிரி வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது sec ஸ்கொயர் θ - tan ஸ்கொயர் θவை நம்ம அப்ளை பண்ணுவோம். tan θ plus secant θ minus secant square θ minus tan θ minus tan square θ. அப்புறம் இந்த அப்படி போட்டு பகுதியை உள்ள வேல்யூஸ் எடுத்து எழுதிடுவோம். tan θ minus secant θ plus 1. இப்போது தொகுதியில் உள்ள வேல்யூஸில் இங்கே tan θ ப்ளஸ் சீக்கன் θ இருக்குது. இங்கே இந்த சீக்கன் ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θவை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். எழுதணும்னா சீக்கன் θ ப்ளஸ் tan θ a ப்ளஸ் b இட்டு a மைனஸ் பின்னு வரும். இப்போ சீக்கண்ட் θ மைனஸ் tan θ அப்படின்னு வரும். a ப்ளஸ் b இட்டு a மைனஸ் பிங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில். இப்போ இந்த வேல்யூஸில் பார்க்கும்போது சீக்கண்ட் θ ப்ளஸ் tan θங்கிற வேல்யூவை நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். tan θ ப்ளஸ் சீக்கண்ட் θ இந்த வேலையை வெளியில் எடுத்துட்டோம்னா 1, இதுக்கு பதிலாக நம்ம 1 போட்டிருக்கோம். tan θ ப்ளஸ் சீக்கண்ட் θ பொதுவாக வெளியில் எடுத்துடணும். 1 போட்டு 1 மைனஸ் சீக்கண்ட் θ மைனஸ் tan θ. பகுதியில் உள்ளதை எடுத்து எழுதிக்கிறோம். tan θ மைனஸ் சீக்கண்ட் θ ப்ளஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் பகுதியில் tan θ மைனஸ் சீக்கண்ட் θ ப்ளஸ் 1 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த வேல்யூஸை பாருங்கள். 1 மைனஸ் சீக்கண்ட் θ மைனஸ் tan θ அப்படின்னு இருக்குது. இந்த மைனஸை நம்ம உள்ளே பெருக்கும் பொழுது மைனஸால், அதாவது இந்த வேல்யூ ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூவை பெருக்கும் பொழுது நமக்கு 1 மைனஸ் சீக்கண்ட் θ இந்த மைனஸை உள்ளே பெருக்கும் பொழுது ப்ளஸ் tan θன்னு வரும். பகுதியில் tan θ மைனஸ் சீக்கண்ட் θ ப்ளஸ் 1. இதை tan θ மைனஸ் சீக்கண்ட் θ ப்ளஸ் 1ன்னு சொல்லலாம். இல்லை 1 மைனஸ் சீக்கண்ட் θ ப்ளஸ் tan θன்னு சொல்லலாம். அப்போ இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. தொகுதியிலே பகுதியிலும் ஈக்குவலாக உள்ள வேல்யூஸ் வரும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் tan θ மைனஸ் சீக்கண்ட் θ ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அதனால் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு மிச்சம் கிடைக்கிறது tan θவும் சீக்கண்ட் θவும் இருக்குது. அதாவது tan θ ப்ளஸ் சீக்கண்ட் θ இருக்குது. இப்போ இந்த tan θவை நம்ம எப்படி எழுதலாம்னா sin θ மைனஸ் காஸ் θன்னு எழுதலாம். அது மாதிரி சீக்கண்ட் θவும் 1/cos θன்னு எழுதலாம். இப்போ பகுதி பொதுவாக இருக்கிறதுனால பகுதியை பொதுவாக cos θ அப்படின்னு.
நம்ம பொதுவாக வச்சுட்டோம்னா இங்கே நமக்கு கிடைக்கிறது தொகுதியில் 1 + sin தீட்டா. இந்த 1 + sin தீட்டா பை காஸ் தீட்டா தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எழுதி ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin² தீட்டா ப்ளஸ் cos² தீட்டா = 1, sec² தீட்டா மைனஸ் tan² தீட்டா = 1, cosec² தீட்டா மைனஸ் cot² தீட்டா = 1. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.